ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேப்பர்லேயே ஸ்னேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முக்கிலேருந்து சென்டரில் வரக்கூடிய அந்த பாயிண்டில் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கார்னரை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இன்னொருக்கா ஒரு வாட்டி கிடையாது, இன்னொருக்கா இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மடிப்பையுமே நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த முக்கில் இந்த மாதிரி ஒரு மடிப்பு, அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் அதே மாதிரி ஒரு முனையில் மட்டும் இந்த மாதிரி அந்த மடிப்பை நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஒரு மடிப்பையும் எவ்வளோ நீட்டாக தேய்க்கிறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. இங்கே கொஞ்சம் குட்டியான பேப்பரே, ரொம்ப பெரிய ஸ்கொயராக வேணும்னு இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த முனையை வளைச்சி இதில் ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், அந்த லைனில் கரெக்டாக கொண்டு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த பகுதி தான் நமக்கு ஹெட்டாக வரப்போகுது ஸ்னேக்கோட. அப்புறமா இந்த சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி விட்டு மடிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கு இப்போ புரியும். இப்படி பண்ணிவிட்டு இந்த போர்ஷனை உள்ளாடி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் டைரெக்டாக உள்ளாடி விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக உள்ளே போகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு விட்டால் நல்லா நீட்டாக உள்ளே போயிடும். இப்போது அதை உள்ளே விட்டதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அதை இது பண்ணணும். இப்போ இப்படி இலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்களா? இப்போது இந்த கார்னரை அப்படியே திருப்பி இடையில இன்னொரு லைன் இருக்கும், அதில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அதனோட முனைப்பகுதியும் கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவோம். இப்போ கீழே இருக்கிறது வால் பகுதி, நான் கை வைக்கிறேன் இல்லை, இதுதான் ஹெட்டு பகுதியாக வரும், தலை பகுதியாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. ஒரு மடிப்பை நல்லா தேய்ச்சணும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே இருக்குதுல்ல, இந்த பகுதியுமே
லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் மடித்த பகுதியை உள்ளே விட்டுக்கலாம். ஒரு இடத்தையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதி இடையில ஒரு இது வருது பார்த்திங்க, இதை லைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த தலைப்பகுதி கொஞ்சம் ஒசந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்பை லைட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மேலே பகுதியில் ஸ்னேக் மாதிரி டிசைன் போட்டுருவோம். நான் மேலே எல்லாம் டிசைன் போட்டுட்டேன். இந்த தலை பகுதியிலையும் அப்படி லைட்டாக ஸ்னேக் மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். அடுத்து அதுக்கு கண் வரைஞ்சிக்கலாம் லெட் வச்சு. இந்த வாய் பகுதியை கொஞ்சமாக சைடை ஒடுக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் அந்த வாய் பகுதியை கொஞ்சமாக ஒடுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதியிலேருந்து அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடியில் அந்த இடையில ஒரு லைன் வருதுல்ல, அதுலேருந்து அப்படியே மடக்கி மடக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா நீட்டாக தேய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த ஹெட்டு பகுதியோட வேணுன்னா கொஞ்சம் கூட சைடில் லைட்டாக ஹெட்டில் மடக்கி விட்டுக்கோங்க. ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணால் கொஞ்சம் குட்டியாக. இப்போ நமக்கு அந்த சுருக்கம் வர்றதுக்கு ஸ்னேக் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த சுருக்கத்தை போட்டது. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபீல் கிடச்சிடுச்சு. இப்போ நான் தலைப்பகுதியை கொஞ்சமாக வாய் பகுதியை கொஞ்சம் குறுக்கியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி.